இலந்த இலை இது. இந்த இலந்த இலையை எப்படி சாப்பிட்ணும் அப்படின்னா, ஒரு 10 to 15 இலை வரையும் நம்ம எடுத்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு வரும் அது. அது கூட வந்து நம்ம வந்துட்டு இதை வந்து அம்மியிலையோ இல்லை வந்துட்டு உரக்கல்லையோ அரைச்சிக்கலாம். இது ரெண்டுமே இல்லாத பட்சத்தில் நம்ம மிக்சியில் போட்டுக்கலாம். நம்ம இப்போ இன்றைக்கி உரக்கல்ல தான் காட்டுறேன். இது கூட வந்துட்டு 4 பல்லு பூண்டு வந்துட்டு நம்ம இதில் சேர்த்துக்கணும். இது இப்போ நான் சாதா பூண்டு தான் சேர்க்குறேன். மலை பூண்டாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். மலை பூண்டு கிடச்சிதுன்னா மலை பூண்டு வச்சு செய்யுங்க. இது வந்துட்டு பூண்டு வந்து 4 பல்லு எடுத்துக்கணும். இதனால் தோலெல்லாம் நல்லா உரிச்சிட்டு இந்த 4 பல்லு பூண்டை வந்து இதில் ஆட் பண்ணிக்கணும். இதை வந்து எப்போ எடுத்துக்கணும் அப்படின்னா, இது கூட வந்துட்டு ஒரு 6 மிளகும் சேர்த்துக்கணும். இது எப்போ எடுத்துக்கணும் அப்படின்னா, மாதவிடாயான முதல் நாளோ 2வது நாளோ எடுத்துக்கணும். 3வது நாளும் எடுத்துக்கலாம். ஆனால் நமக்கு அந்த அவசியம் இருக்காது. ஏன்னா முதல் 2 நாள்லேயே நமக்கு வந்து இது ஃபுல்லாக வந்து கிளியர் ஆகிடுறதுனால 3rd டே வந்து எடுத்துக்க வேண்டாம். இது கூட வந்துட்டு இப்போ மிளகு சேர்த்துக்கலாம். ஒரு 6 மிளகு நம்ம வந்து இப்போ இதில் சேர்த்துக்க போகிறோம். இப்போ இது எல்லாத்தையுமே அரைச்சிட்டு இது வந்துட்டு நீராகாரத்தில் நம்ம மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். நீராகாரம் இல்லாத பட்சத்தில் நம்ம மோர்லேயும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். இது எப்படி சாப்பிட்ணும் அப்படின்னா, மாதவிடாய் வந்துட்டு இன்றைக்கி ஆகிடுச்சு, இன்றைக்கி பாதியிலே 12 மணிக்கு அந்த மாதிரினா அன்றைக்கி குடிக்க வேண்டாம். மறுநாள் 2 நாள் காலையில் சாப்பிட்டுக்கோங்க. இப்போது வந்துட்டு இப்போ மொதல் நாள் இன்றைக்கி அப்படின்னா, இன்றைக்கி காலையில் வெறும் வயிற்றில் எப்படி சாப்பிட்ணும் அப்படின்னா, காலையில் குளித்ததுக்கப்புறம் இது ரெடி பண்ணி இதை வந்துட்டு இது வந்து நீராகாரத்தில் மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்துட்டு கிழக்கு பக்கம் பார்த்து கீழே உட்காந்து குடிங்க. அப்போ வந்துட்டு உங்களுக்கு வந்து குழந்தைக்காக நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா, எனக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு விருப்பமான கடவுளை வந்துட்டு வேண்டிக்கிட்டு இந்த மாதத்தோடு நின்றுணுங்கிறத வந்துட்டு மனசார நீங்களே ப்ரேயர் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்துட்டு முழு நம்பிக்கையோடு வந்து இதை சாப்பிட்ணும். இப்போ நம்ம இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இதை வந்துட்டு ஒரு பெரிய கிளாஸில் ஊற்றிக்கோங்க. நான் இதில் சின்னதில் காட்டுறேன். இதில் வந்துட்டு நல்லா ஒரு பெரிய டம்ளரில் போட்டுட்டு இன்றைக்கி நான் மோரில் தான் ஊற்றி காட்டுறேன். நீங்கள் வந்து நீராகாரத்தில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே வந்துட்டு காலையில் வந்துட்டு குளிச்சுட்டு அப்படியே ஈரத்தலையோடு நீங்கள் கீழே உட்காந்து அதை அப்படியே கிழக்கு பக்கம் பார்த்து தான் நீங்கள் உட்காந்து இதை குடிக்கணும். மனசார ப்ரேயர் பண்ணிவிட்டு இது எனக்கு ஒர்க் ஆகுமா, ஒர்க் ஆகாதா, 1008 மனக்கேள்வியே இருக்கவே கூடாது. கண்டிப்பாக ஒர்க் ஆகும். நம்பிக்கையோடு சாப்பிட்ணும். இதை சாப்பிட்ட அன்னைக்கு நான்வெஜ் எதுவும் சாப்பிடக்கூடாது. புளியும் சேர்க்கக்கூடாது. எந்த சாப்பாட்லேயும் உப்புமே சேர்க்கக்கூடாது. முழுசாக நம்மளால் சேர்த்துக்காமல் இருக்க முடியலங்கிற பட்சத்தில் ஒரு 1/4 உப்பு வரையும் நம்ம சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். எதனால் நம்ம நான்வெஜ்ஜும் உப்பும் புளியும் வந்து சேர்க்கக்கூடாதுன்னா, நம்ம சாப்பிட்ட இந்த மருந்தை வந்து அது முறிச்சிடும். அதுக்கான பலனே கொடுக்காது. அதுக்காக தான் நம்ம இது 3மே வந்துட்டு சேர்க்காமல் சாப்பிட்றது. ஸோ வந்துட்டு உப்பு இல்லாத என்னால் சாப்பிட முடியாது, அதனால் 2 நாள் இருக்க முடியாதுங்கிறவங்க ஒரு 1/4 உப்பு மட்டும் சேர்த்து எந்த சாப்பாடாக இருந்தாலும் சாப்பிட்டுக்கோங்க. இதை வந்துட்டு 2 நாள் மட்டும் ஃபாலோ பண்ணாவே போதுமானது. இந்த 2 நாள்லேயே உங்களுக்கு ஃபுல்லாக வெள்ளை எல்லாமே கிளியர் ஆகி உடம்பும் டயர்ட் ஆகிடும். அதனால் நீங்கள் 3rd டே எடுத்துக்கிற அவசியம் இருக்காது. இது வந்து கண்டிப்பாக முயற்சி பண்ணி பாருங்கள். எனக்கு பிசிஓடி இருக்குது, பிசிஓஎஸ் இருக்குது, நீர்க்கட்டி இருக்குது, குழந்தைக்காக பேபி தள்ளி போயிட்டே இருக்குங்கிறது வந்துட்டு முக்கியமாக இந்த மாதிரி இர்ரெகுலர் பீரியட்ஸு இல்லை வேறு ஏதாவது யூட்ரஸில் ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு தான் பேபி வந்து தள்ளி போயிட்டுருக்கும். அவங்களுக்கு எல்லாருக்குமே இது வந்துட்டு ஒரு கடவுள் கொடுத்த ஒரு அருமருந்துன்னு சொல்லலாம். கடவுள் வந்துட்டு இது ஒரு வரப்பிரசாதமாக கொடுத்ததா நம்ம நினைக்கலாம். ஏன்னா இதில் அவ்வளோ பெனிஃபிட் இருக்குது. இது வந்துட்டு உங்கள் வீட்டுக்கிட்டே இருக்குது, இல்லை உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்களே ரெடி பண்ணி சாப்பிடுங்க. இது எனக்கு வந்து கிடைக்கலையே அப்படிங்கிறவங்க ஃபீல் பண்ண வேண்டாம். நம்மக்கிட்ட ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி புக் பண்ணி வாங்கிக்கோங்க. வாட்ஸ்அப்பில் இலந்த இலை அப்படின்னு சொல்லி நீங்கள் போட்டாவே நான் உங்களுக்கு ப்ரைஸு சொல்லிட்டேன். 299 ரூபா. அதே தான் நம்ம ப்ரைஸு. உங்களோட அட்ரஸை நம்ம வாட்ஸ்அப்பில் அனுப்பி விட்டுட்டு பே பண்ணிவிட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு கொரியர் போட்டு ஸ்லிப்பை அனுப்பிச்சி விட்ருவேன். அவ்வளோதான். இது தமிழ்நாடுக்குள்ளங்கிறதுனால 299. இல்லை அதர் டிஸ்ட்ரிக் அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் கொஞ்சம் ப்ரைஸ் வந்து மாறும். நீங்கள் உங்களுடைய லொக்கேஷன் சொல்லிவிட்டு நீங்கள் வந்துட்டு ப்ரைஸ் கேட்டுட்டு நீங்கள் வந்துட்டு உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க வேணுங்கிறவங்க. இது வந்துட்டு இவ்வளோ விலையா அப்படின்னு வந்து கிராமப்புறங்களில் கிடைக்கிறவங்களுக்கு தோணும். இது கிடைக்காதவங்களுக்கு தான் அதோட அருமை புரியும். ஸோ அப்போ கிடைக்காதவங்களுக்கு நம்மளால் அனுப்பி தர முடியும். காசு கொடுத்து தான் அனுப்ப முடியும். ஏன்னா கொரியருக்கு நம்ம ஒரு சார்ஜ் பண்ணி தான் நம்ம வந்து கொரியர் போட முடியும். நம்மளுமே ஒரு பேக்கிங் போடுறோம். தென் நம்ம அதை கொண்டு போய் வேறு போடுறோம். இது ஒரு ஒர்க்காகவும் செய்யறதுனால நமக்கு அதில் ஒரு லாபம் வைக்கிறோம். அவ்வளோதான். மற்றபடி இதை வந்துட்டு லாபம் சம்பாதிக்கணுங்கிற எந்த மோட்டிவேஷனும் கிடையாது. இது எல்லாருக்கும் போய் சேரணுங்கிறது தான் என்னோடய முக்கிய குறிக்கோள். ஸோ எல்லாருமே வந்துட்டு இது சாப்பிட்டு பயனடைங்க. கிடைக்கிறவங்க இது வந்து ஒர்க் அவுட் ஆகுமான்னு யோசிச்சுட்டே இருக்காதிங்க.
அது யோசிக்கிற நேரம் இதை சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். கண்டிப்பாக முயற்சி செஞ்சு பாருங்கள். எல்லாருமே இதுக்கான பலனை நீங்கள் கண்டிப்பாக அனுபவிக்கலாம். இந்த வீடியோவை முழுசாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். பாய். See you for next video.